ஹாய். நிறைய முறை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பல சூழ்நிலைகள், பிரச்சனைகள் மத்தியில் நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன் ஆண்டவர் இன்னும் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தரல? ஏன் ஆண்டவர் இன்னும் என்னை இந்த இடத்துல காத்திருக்க பண்ணியிருக்கிறாரு? நான் இன்னும் எவ்வளோ நாள் இங்கே காத்திருக்கணும்? எவ்வளோ நாள் என் சூழ்நிலை மாறுவதற்கு நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனமும் சொல்லுது, ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி காத்திருக்கிறாருன்னு சொல்லி. பாருங்க, ஆண்டவர் நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய மனதில், நம்முடைய நம்பிக்கையில், நம்முடைய வே ஆஃப் ஹேண்டலிங் திங்ஸில் மாற்றம் வரணும்னு அவர் விரும்புகிறார். அவர் அதை மாற்றும் வரைக்கும் நமக்காக அவர் காத்திருக்கிறார். அவர் ஒரு நொடி பொழுதில் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் தேவன் இதையெல்லாம் நமக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ணும்படி ஆண்டவர் காத்திருக்கிறார். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அவர் நம்மளை காக்க வைக்கிறாருன்னு. ஆனால் உண்மையிலேயே அவர் தாங்க நமக்காக காத்துட்ருக்கிறாரு. அவர் விரும்புகிற ஸ்டாண்டர்டுக்கு நம்ம மாறுற வரைக்கும் அவர் பொறுமையாக இருக்கிறாரு. உங்களுக்கு உடனே உத்தரவு அருளி செய்து உங்கள் சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராகவும் விருப்பம் உள்ளவராகவும் இருக்கிறார். ஆகையினால எங்கே சேஞ்ச் பண்ணணுமோ அதை சரியாக ஆண்டவரிடத்துல கேட்டு அதை நம்ம இப்போவே மாற்றுவோம். ஆண்டவருடைய பதிலை நம்ம உடனே பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ.